நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அதுதான் படத்துடைய டைட்டில். ஏடா பாவீங்களா, எங்கேந்திரா கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு? பழைய பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே உட்காந்து நிற்க வேண்டியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அந்த பாட்டை கேட்டுனே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு சுச்சுவேஷனாக அமைஞ்சிருக்குது. அந்த சுச்சுவேஷன் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் அடுத்த சொல்ல பேரை கேட்ட உடனே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் என்னன்னு புரியும். சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அவங்க தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக இருந்தது. 2016 டைரக்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. தனுஷ் வந்து லீட் ரோலில். ஆனால் படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா 3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேர் இன்வால்மெண்ட் அப்படின்ற என்னென்னா குழப்பறேன்னு நினைக்காதீங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்துடைய டைட்டிலும் வந்து DD3, அதாவது தனுஷ் டைரெக்ஷனில் வர படம் 3வது படம் இது. இந்த மூணு படம், அதுக்கப்புறம் 3 பேர் இன்வால்மெண்ட், அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு ரைமிங்காக ஒரு விட்டி ஜோக் வந்துச்சு. சரி போட்டோம், அதை விடுங்க. சௌந்தர்யா, ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுறதுக்கு இருந்த படம் இது. ஆனால் இப்போ வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு. தனுஷ் வந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஐயோப்பா தாங்க முடியலங்க. சிங்கிளை பார்த்துட்டு படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்திங்கன்னா, நம்ம மேத்யூ தாமஸ், விஜய் சாருடைய பையனாக வந்தான் பார்த்திங்களா லியோவில், அவன். அனிகா சுரேந்திரன், அது எல்லாருக்கும் தெரியும், சைல்டு ஆர்டிஸ்ட். அந்த இப்போ திடீர்னு வளர்ந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பிரியா பிரகாஷ் வாரியர், ரம்யா ரங்கநாதன், ரபியா கத்தூன், வெங்கடேஷ் மேனோன், பவிஷ், இந்த மாதிரி அப்படி போகுது லிஸ்ட்டு. அறிவு தான் வந்து லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு இந்த பாட்டுக்கு. அப்படி ஒரு மூடில் வந்து இந்த பாட்டு போட்டிருக்காங்க. கோல்டன் ஸ்பேரோ அப்படின்றது தான் பாட்டுடைய டைட்டில். என்னங்கடா இது கோல்டன் ஸ்பேரோ, கல்ஃப் ஆஃப் சிரிப்பு தான் வருது. ஆனால் ஏதோ ஒரு ரைமிங்காக ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. சோர்ட் ஆஃப் ஜாரோ, நம்ம பையன்தான் ஹீரோ, பாட்டு ரொம்ப போரோ, சோகமான சீக்வன்ஸ்டாக வாசின உடனே வாசித்தது கரெக்டாக இருந்தது. பிபியில் பெப்பப்பே அப்படின்னு கொஞ்சம் சோகமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் பாட்டுடைய மூடே மாறிடுது. டிங்கு டிக்கு டிங் டிங்கு டிக்கு டிங் ஆனால் அப்படியே ஏய் ஓய் அப்படின்ற ஒரு மூடுக்கு போயிடுறாங்க. இந்த மூடுக்கு ஏன்டா போனீங்கன்றது தான் ஜிவி பிரகாஷ் கிட்ட தான் கேட்கணும், என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்றது. டைலா பிபி டூமு மாலை மாற்றி போடுறீங்க. எப்பா ஐயோ தாங்க முடியலப்பா. பாவீங்களா, லிரிக்ஸ் எழுதுறதுன்னா இந்த சின்ன பசங்க இந்த எல்கேஜி யூகேஜி ரைம்ஸ் மாதிரி. கோல்டன் ஸ்பேரோ, என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃபு ரொம்ப சாரோ, என்னங்கடா பண்ணி வச்சுக்கிறீங்க ஏடா. ஆனால் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் வந்து இப்போ இதுவாக தான் விட்ருக்காங்க, அப்படி கொஞ்சம் இது பண்ணி ஃபோட்டோஸு அதெல்லாம் விட்ருக்காங்க. ஆனாலும் டைலா மாஸ்க் ஆஃப் ஜாரோ, நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேறு யாரோ. அதாவது நம்ம மயக்க வேணா படத்தினுடைய ஸ்டார்டிங் அந்த ஒரு ஃபீல் தான் வருது எனக்கு. வேணாண்டா வேணாம் சொல்லுவா பார்த்தீங்களா, தனுஷுடைய பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, மயக்க வேணா படம், அந்த பாட்டு எடுத்து பாருங்கள். அந்த ஒரு ஃபீலில் தான் வந்து இந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் வந்து விஷுவல்ஸ் எல்லாம் 2024 மாதிரி இருக்குது. ஆனால் மியூசிக்கும் லிரிக்ஸும் வந்து அப்படியே தேயுது. என்னுடைய சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், தனுஷ், அறிவு, அப்புறம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து சுபாஷினியா. இவனுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டானுங்களா, இல்லை அவங்க வந்து யோ அப்படின்னு ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக சுப்லாஷினி யோ அப்படின்ற மாதிரி மாற்றிக்கினாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் பாட்டெலாம் நல்லா தான் பாடியிருக்காங்க. நம்மளுக்கு அதுதானே முக்கியம். சும்மா இந்த கலாய்க்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதனால் அதை ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கோல்டன் ஸ்பேரோ பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பாட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது பாட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக வர பாட்டுங்க எல்லாமே கொஞ்சம் அப்படி தேஞ்சு போன பாட்டுங்களாகவே இருக்குது. இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஒரு கிளப்பு, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் யூத்து மத்தியில் 2K கிட்ஸுக்கு வந்து ஒரு வைப்பான ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பார்க்கோட நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு. நம்ம இந்த கலாய்ச்சதெல்லாம் கீப்பிங் அசைட். NEEK, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத படம் வரும்போது பார்க்கலாம். படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகுமான்றது டவுட்டு தான். ஏன்னா இது கொஞ்சம் பழைய கதை. இப்போ வந்து இப்போத்தி பசங்க ஒத்துப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு. ஆனால் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது மேட்ரு. தனுஷ் வந்து இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணின்னு இருக்காரு. ராயன் எப்படி ஓடிச்சு, ஏன் ஓடிச்சுன்றது அவருக்கே வந்து புரிஞ்சிருக்காது. அவரே படத்தை பார்த்துட்டு என்னடா இது. ஆனால் அதில் வந்து அவருடைய அண்ணனுடைய ஒரு பங்கீடு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதனுடைய ப்ரொடியூசர்ஸும் அப்பா அம்மா. வண்டர்பார் ஃபிலிம்ஸ், RK ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கஸ்தூரி ராஜா, அப்புறம் விஜயலட்சுமி கஸ்தூரி அப்படின்னும் போட்டிருக்காங்க ப்ரொடக்ஷனில். தனுஷ் பேரும் இருக்குது. விஜயலட்சுமி கஸ்தூரியா இல்லை விஜயலட்சுமி கஸ்தூரியான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் மாஸ்க் ஆஃப் ஜாரோ
நம்ம நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாமே போகலாம். எப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றது தான். நெத்திலி மீன், வெளா மீன், அந்த மீன் இந்த மீன் ஏதோ மீன் பேர்லாம் சொல்லியிருக்காங்க பாட்டில். ஆல் தி பெஸ்ட் டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். தயவுசெய்து இந்த மாதிரி பாட்டுங்களுடைய டைட்டில்லாம் காப்பி அடிக்காதீங்க சார், ஏதாவது புதுசாக வைங்க. மாஸ்க் ஆஃப் ஜோரனே வச்சுருக்கலாம் போல இருக்குது. நான் மாஸ்க் போடும்போது ஒரு ஆள், மாஸ்க் போடாத போது வேறு ஒரு ஆள் அப்படின்ற ஒரு கன்செப்ட்டு கொஞ்சம் இனோவேட்டிவாக தான் இருக்கும்.